தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் ஆமாம், தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி முதல் மாநிலங்களவை வேட்பாளரை ஒரு பார்ப்பனரிடமிருந்து தேர்ந்தெடுக்கிறது. எவ்வளவு பெரிய சமூக நீதி பாருங்கள். திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில் இருக்கும் போதே தொடர்ந்து விஜயை சந்தித்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி. இப்போது தாவேகா பிரவீன் சக்கரவர்த்திக்கு பதவி வழங்கவில்லை, பரிசு கொடுத்திருக்கிறார்கள். பிரவீன் சக்கரவர்த்தி தான் பிஜேபியினுடைய ஆளாக எனக்கு தெரிகிறார். இவரை வைத்துக் கொண்டு எப்படி பிஜேபியை இவர்கள் எதிர்க்கிறார்கள்? அப்ப ராகுல் காந்தி பார்ப்பனரா தெரியல. இப்ப இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு ஜாதி மதம் எல்லாம் கடந்துதான் ஸ்ரீரங்கத்தில் ரமேஷ் பட்டாச்சாரியாவை நிறுத்துகிறார்கள். நீங்கள் தாவேகாவினுடைய வேட்பாளர் பட்டியலை எடுத்து பாருங்கள். திட்டமிட்டு உருவாக்கப்படுகிற ஒரு கட்டமைப்பு தான் அண்ணாமலையும் அவர் பின்னால் வரப்போகிற கட்சி. விஜய்க்கு மாற்றாக இன்னொருவரே நிறுத்த வேண்டும், அவரும் நம்மவராக இருக்க வேண்டும் என்பதுதான் இதன் பின்னால் இருக்கிற திட்டம். அதாவது விஜய் திரும்ப திரும்ப டிவிகே டிஎம்கே, இனிமேல் அதை மாற்றி விஜய் அண்ணாமலை. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் பேராசிரியர் திரு சுபவீரபாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்தியா கூட்டணியின் கூட்டம், அந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு திமுக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. காங்கிரஸ் செய்த துரோகத்தை ஏற்க முடியாது அப்படின்ற சில விளக்கங்களும் அதில் இருக்கு. அதே சமயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாகூர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான சக்திகளை திரட்டுவதில் காங்கிரஸ் முக்கியமான பங்கு வகிக்கிறது, அது எந்த விதமான சமரசமும் காங்கிரஸுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது அதுக்கு பிஜேபிக்கு எதிராக இருக்கிறது திமுக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இந்தியா கூட்டணியை புறக்கணிக்க முடியும் அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தலைவர்கள் கூட முரண்பாடு இருந்தாலும் இந்த களத்தில் அவங்கள நம்ம ஏற்றுக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் சொல்றாரு, பாஜகவின் பி டீமாக இருக்கிற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சொல்றார், ஜெகன்மோகன் ரெட்டி கூட்டாளிகளுக்காக காத்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஜூன் 8ஆம் தேதி நடைபெற இருக்கிற இந்த கூட்டம், மாணிக்கம் தாகூர் நிறைய பேசுகிறார். தேர்தலுக்கு முன்னால் இருந்தும் பேசுகிறார், இப்போதும் பேசுகிறார், வேறு வேறு செய்திகளை பேசுகிறார். யாருடைய குரலாக பேசுகிறார் என்றும் ஒரு கேள்வி இருக்கிறது. நல்லது, திமுக தன் எதிர்ப்பை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது. இன்னொரு செய்தியை நாம் கவனிக்க வேண்டும். நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஏன் கலந்து கொள்ளவில்லை? காங்கிரஸ் கலந்து கொள்கிற கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்வதாக இல்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் பொருத்தமானவையாக இருந்தால் நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம். இரண்டாவது வரியை இவர்கள் புறக்கணிக்கிறார்கள். அதையும் சேர்த்துத்தான் திமுகவினுடைய தலைமை கழகம் சொல்லி இருக்கிறது. எதிர்ப்பை பதிவு செய்வது அவசியம். எனக்கு மம்தா அவர்களும் ஆம் ஆத்மியும் கலந்து கொள்ளுகிறார்களா என்பது தெரியவில்லை. கலந்து கொள்ளலாம், இல்லாமலும் இருக்கலாம், அது அவர்கள் கட்சியின் முடிவு. திமுகவின் முடிவு அழுத்தமானது, சரியானது. ஏனென்றால் திமுக கழகம் மதச்சார்பற்ற கூட்டணியை விட்டு விலகி செல்லவில்லை. மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி இந்தியா முழுவதும் எழ வேண்டும் என்பதில் திமுக ஆற்றியிருக்கிற பங்கு மிக பெரியது. அதை மாணிக்கம் தாகூர் போன்றவர்களால் மறுதலித்து விட முடியாது. அதே நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், யாரோடு சேர்ந்திருக்கிறார்கள்? தாவேகாவுக்கும் மதச்சார்புடைய அணிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இவர்களால் சொல்ல முடியுமா? தாவேகா யாருடைய உற்பத்தி என்கிற ஐயம் எல்லோருக்கும் இருக்கத்தானே செய்கிறது. ஐயம் இருந்தவங்கலாம் போயிட்டாங்க. பாஜகவின் குழந்தைன்னு சொன்னவங்களே அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டாங்க. அங்கே போனதால் அது பாஜகவின் குழந்தை இல்லை என்று ஆகிவிடாது. அவர்கள் சொன்னார்கள், இப்போது அங்கே போயிருக்கிறார்கள், அது வேறு அரசியல். எனவே இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதே மதச்சார்பற்ற ஒரு தன்மையை, அரசியலை புறக்கணிப்பது ஆகாது. இது காங்கிரசுக்கு எதிரான திமுகவின் அழுத்தமான ஒரு எதிர்ப்பு பதிவு என்று மட்டுமே கொள்ள வேண்டும். இந்தியா முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பை பேசுவது காங்கிரஸ் தான், அந்த காங்கிரஸோட தானே இருக்கணும் அப்படின்றத பதிவு பண்றாரு.
காங்கிரஸ் தான் பிஜேபியை மறைமுகமாக பிஜேபி வளர்வதற்கு காரணமாகவும் இருக்கிறது என்கிற கருத்து இன்றைக்கு வந்திருக்கிறது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கிற உதயநிதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி மோடி அமித்ஷாவால் வளர்கிறது என்று நான் தவறாக கருதிவிட்டேன். இல்லை, காங்கிரஸ் கட்சியால் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றார். காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த போக்கு நீங்கள் உண்மையிலேயே மதச்சார்பற்ற கூட்டணியில் வலிமையாக இருக்க வேண்டும் என்று கருதினால் திமுகவினுடைய கூட்டணியை முறித்து கொண்டு, அதாவது இங்கே இருந்து திமுகவிடம் சொல்லிவிட்டு ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்று அங்கே சென்றவர்கள் வேறு, ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சட்டென்று அங்கே போய் சேர்ந்தது வேறு. இந்த தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சிலர் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்பதையும் நாம் அறிவோம். ஆகையினால் இதை வைத்து கொண்டு மதச்சார்பற்ற கூட்டணிக்கு எதிரானது திமுக என்று சொல்ல முடியாது. காங்கிரசின் போக்கு மறைமுகமாக பிஜேபிக்கு உதவுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். இல்லை, மாணிக்கம் தாகூரின் முந்தைய விமர்சனம் மீண்டும் கூட அதை வந்து அவர் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. அதாவது தேர்தல் முடிவுகள் வர வர அன்று மாலையே திமுக எடுத்த ஒரு பகிரங்க முடிவு அது எந்த அளவுக்கு வந்து ஆபத்தானது, அந்த திமுகவின் நகர்வு மட்டும் சரியான்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்புறாங்க. இப்போ நீங்களே கூட வந்து ஒரு பேட்டியில் ஒரு வீடியோவில் பேசும்போது எடப்பாடி என்ன தீண்டத்தகாதவரா, திமுக அதிமுக கூட்டணி வைத்தால் என்னன்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ அதை யார் ஏற்றுக்க முடியுமா? அதை அப்போ ஒரு புது வேட்பாளரை நிறுத்துகிற கட்டம் வரலாம், அரசியலில் இந்த மாற்றம் வரும். அதற்கெல்லாம் காரணம் இவர்கள் தான். நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே இருந்து அங்கே போனதற்கு பிறகு நான் அந்த காணொளியிலேயே சொல்லியிருக்கிறேன். அரசியலில் 64 கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக பிளந்தது. பிறகு 2 பேரும் சேர்ந்து சில போராட்டங்களை நடத்தவில்லையா? ஒரே கூட்டணியில் இருக்கவில்லையா? காங்கிரஸ் சிண்டிகேட் என்று பிரிந்திருந்தது, சேரவில்லையா? எனவே நான் திமுகவும் அதிமுகவும் ஒரே கட்சி, ஒரே கொடி, ஒரே தலைமையாக வந்துவிட வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் சில வேளைகளில் சில தேவைகளை பொறுத்து தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துகிற நிலை வருமானால் அதில் ஒன்றும் பிழை இல்லை என்று தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போதும் அதை சொல்லுகிறேன். வேறு யாரை காட்டிலும் அதிமுக என்பது திமுகவிலிருந்து பிரிந்து போன ஒரு கட்சி தான். திமுகவிலிருந்து பிரிந்து போன மதிமுகவோடு நாம் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்றால் ஏன் அதிமுகவோடு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது என் கருத்து. அது திமுகவின் கருத்து அல்ல. எனக்கு தோன்றியதை நான் வெளிப்படையாக மீண்டும் மீண்டும் திமுக செய்து சரியா அப்படின்னு இப்போ நடந்ததா நடக்காதான்னு தெரியல. பட் அதை மீண்டும் மீண்டும் அழுத்தமா சொல்றாங்களே திமுகவும் அதிமுக. அதாவது அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக கேள்விப்படுகிறேன் என்று வைகோ கூட சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் அது என்ன அவ்வளவு பெரிய தவறா? காங்கிரஸ் கட்சி சொல்லாமலேயே அங்கே போய் சேர்ந்து விட்டது. இதனால் தான் போனோம் என்பது அதை விட மிகப்பெரிய பொய் வேறொன்றும் இருக்க முடியாது. அவர்கள் போவதாக முடிவு செய்து விட்டார்கள். சரியாக சொன்னால் தேர்தலுக்கு 4-5 மாதங்களுக்கு முன்பே தாவேகாவோடு காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லையா? நீங்கள் திடீரென்று தாவேகாவோடு போய் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் திமுகவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கேள்விப்படுவதே மிகப்பெரிய குற்றம் என்று சொல்வது எப்படி சரியாகும்? எந்த கட்சியும் எந்த கட்சியோடும் அந்த தேவையை பொறுத்தும் அந்த காலகட்டத்தை பொறுத்தும் பேச்சுவார்த்தை நடத்தும். பிஜேபியை போல திமுகவுக்கு அதிமுக ஒன்றும் கொள்கை எதிரி அல்ல. நீங்கள் அதிமுகவும் திமுகவும் பிரிந்திருக்கிறோம். அடிப்படையில் மிகப்பெரிய கொள்கை வேறுபாடு 2 கட்சிகளுக்கு என்ன இருக்கிறது? எனவே இதுவரை அண்ணன் தம்பி சண்டை ஒரு கட்டத்தில் பொது வேட்பாளரை நிறுத்துகிற நிலை வரும் என்று என்னை போன்றவர்கள் நம்புகிறோம். நேற்று கூட எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது காங்கிரஸ் செய்த துரோகத்தை திமுக மன்னிக்க மாட்டோம், மறக்க மாட்டோம் அப்படின்னு தான் பேசுறாரு. அப்போ கிரவுண்ட்ல வந்து இது சில முரண்பாடுகளை, சில மோதல்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ காயிதே மில்லத் அவருடைய பிறந்த நாள் ஒட்டி அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க. அங்கே செல்வ பிறந்தகை எதிர்த்து திமுகவினர் கோஷம் போடுறாங்க. அங்கே ஒரு கைகலப்பு மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதெல்லாம் எப்படி அனுமதிக்க முடியும்? தொண்டர்களிடத்திலே ஒரு உணர்வெழுச்சி சில நேரங்களில் இருக்கும். அதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் நாம் தீர்மானிக்க முடியாது. நேருக்கு நேராக சந்தித்து கொண்டுகிற போது சில நேரங்களில் வரும். நான் கேள்விப்படுவதெல்லாம் செல்வ பெருந்தகையின் நிலையே என்னவாக இருக்கிறது என்று தெரியவில்லை. மாணிக்கம் தாகூர் அதிகமாக பேசுவதை பார்த்தால் தமிழ்நாட்டின் அடுத்த காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவருக்கு முயற்சி செய்கிறாரோ என்று தோன்றுகிறது. நடக்கலாம். இந்த மாத இறுதிக்குள் கூட
அப்படி சில செய்திகள் வரக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். அவர்தான் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு தாவேக்காவை கூட்டணியில் சேர்க்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தையெல்லாம் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டது. இப்போ மீண்டும் அது வெளிப்படையாகவே அவர் பேட்டிகள்லாம் கொடுத்தாரு. தாவேக்காவுக்கு கிடைக்கிற வாய்ப்பு, இது நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்னும் போது அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தியிருக்கலாம். பாஜக எதிர்ப்பை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அது. ஆனா அதை காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சிக்கு என்பதை விட பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்று கூட நாம் சொல்லலாம். அவர் அப்படி சொல்லலையே. அது தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் ஆமாம், தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி முதல் மாநிலங்களவை வேட்பாளரை ஒரு பார்ப்பனரிடமிருந்து தேர்ந்தெடுக்கிறது. எவ்வளவு பெரிய சமூக நீதி பாருங்கள். சமூக நீதியினுடைய வேட்பாளர் ஒரு பார்ப்பனராக தற்செயலாக அமைந்து விடுகிறார். அவர்கள் வேண்டுமென்றா முடிவெடுத்தார்கள். பிரவீன் சக்கரவர்த்தி பேசப்பட்டது சொல்லப்படுகிறது என்பதல்ல, வெளிப்படையாக கடந்த டிசம்பர் மாதமே பிரவீன் சக்கரவர்த்தி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற போதே பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை அவர் வீட்டில் சென்று சந்தித்து 2 மணி நேரம் பேசினார் என்பதை எல்லா ஊடகங்களிலும் நாம் பார்த்தோம். எனவே ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கும்போதே இவர் இன்னொரு கட்சியில போய் பேசுகிறார். அவருக்கு திமுக மீது ஒரு கோபம் உண்டு, அதுவும் நம்ம எல்லோருக்கும் தெரியும். எப்படி தெரியும் உங்களுக்கு? 2024ஆம் ஆண்டு அவர் மயிலாடுதுறையிலே வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்று விரும்பினார். திமுக ஏற்கவில்லை, பிரவீன் சக்கரவர்த்தி இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஒரு காங்கிரஸ் கட்சியோட இருக்கிறவர், காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவரை திமுக நிராகரிக்க முடியுமா? அதை காங்கிரஸ் கட்சியிடம் கேட்க வேண்டும். எனக்கு தெரியாது, காங்கிரஸ் கட்சியிடம் கேட்க வேண்டும். பிரவீன் சக்கரவர்த்தி அப்படித்தான் சொல்லி இருக்கிறார், என்னை திமுகவால் தான் நான் அங்கே மயிலாடுதுறையிலே போட்டியிடவில்லை, பிறகு சுதா அவர்கள் வேட்பாளராக போட்டியிட்டார். அவருக்கு பல கோபங்கள். பிரவீன் சக்கரவர்த்தி எப்போதும் சட்டென்று பேசிவிடக்கூடிய இயல்பு உடையவர். ஒரு முறை மிக வெளிப்படையாகவே 2024 நான் அந்த நோக்கில் சொல்லவில்லை என்று வெளிப்படையாக ஒரு மன்னிப்பையும் அவர் வெளியிட்டார். இன்னும் சொன்னால் ஒவ்வொரு முறையும் அவர் கடந்த டிசம்பரில் அவர் சொன்னதற்கு காங்கிரஸ் கட்சியே மறுப்பு சொன்னது. தமிழ்நாடு மிக கடுமையான கடனில் இருக்கிறது, கடனில் வைத்துவிட்டு திராவிடர் மாடல் ஆட்சி கொண்டு வந்து நிறுத்திவிட்டது என்று அவர் சொன்னார். இல்லை, அப்படி காங்கிரஸ் கட்சி கருதவில்லை, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகை சொன்னார். இவை எல்லாவற்றையும் நாம் அறிவோம். ஆனால் திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில் இருக்கும் போதே தொடர்ந்து விஜயை சந்தித்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி. இப்போது தாவேகா பிரவீன் சக்கரவர்த்திக்கு பதவி வழங்கவில்லை, பரிசு கொடுத்திருக்கிறார்கள் அல்லது பெரிய விருது வழங்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் தாவேகாவை கொண்டு வந்து தாவேகாவிடம் காங்கிரஸை கொண்டு வந்து சேர்த்தவரே அவர்தானே. நீங்கள் எண்ணி பாருங்கள், காங்கிரஸ் கட்சி 28 இடங்களில் போட்டியிட்டது, 5 இடங்களில் வெற்றி பெற்றது. 5இல் 2 பேர் அமைச்சராகிவிட்டார்கள். இவர்கள் இல்லாமல் ஒருவர் இப்போது மாநிலங்களவைக்கும் அனுப்பப்படுகிறார் என்றால் இவ்வளவுக்கும் பின்புலமாக இருந்து வேலை செய்தவருக்கு ஒரு பரிசும் பாராட்டும் செய்ய வேண்டும் என்பதுதான் பிரவீன் சக்கரவர்த்திக்கு. பிரவீன் சக்கரவர்த்திக்கு 2 கோபங்கள் இருக்கலாம். அடிப்படையாக அவர் விஜயோடு ஒரு தொடர்புடையவராக இருக்கலாம். இன்னொன்று, இயல்பாகவே ஒரு பார்ப்பனராக பிறந்தவருக்கு திராவிட இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கும். சரியாய் சொன்னால் பிரவீன் சக்கரவர்த்தி தான் பிஜேபியினுடைய ஆளாக எனக்கு தெரிகிறார். இவரை வைத்துக்கொண்டு எப்படி பிஜேபியை இவர்கள் எதிர்க்க போகிறார்கள்? இல்ல, அப்ப ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரு. அப்ப ராகுல் காந்தி பார்ப்பனரா தெரியலையா? ஆமாம், நாம் உண்மைதான், நான் ஒன்றும் மறுக்கலை. அதாவது காங்கிரஸ் கட்சியில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் அன்றைக்கு ராகுல் காந்தி பல முற்போக்கான கருத்துக்களை பேசி கொண்டிருந்தார். எனவே நாம் அவர் பார்ப்பனரா இல்லையா என்று கூட பார்க்காமல் நாம் அவரை முன்னிறுத்தினோம். இன்னும் சொன்னால் பார்ப்பனர் அல்லாத ராஜேந்திர பிரசாத்தை விட பார்ப்பனராக பிறந்த நேரு அவர்கள் பல முற்போக்கான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நாம் கருத்துக்களை வைத்துத்தான் பார்க்கிறோம். பிரவீன் சக்கரவர்த்தி வெறும் பிறப்பால் மட்டும் முடிவு செய்யவில்லை. அவருடைய குணம், அவருடைய பேச்சு எல்லாமே முழுக்க அப்படி ஒரு சார்புடையதாக இருக்கிறது என்று நாம் கருதுகிறோம். இரண்டாவது, தனக்கு ஒரு பதவி வேண்டும் என்பதற்காகவே ஒரு மனிதர் ஒரு மாநிலத்தில் இருக்கிற கூட்டணியையே உடைக்க முயற்சி செய்கிறார் என்றால் அவரிடம் அந்த குணங்கள் சரியாக இருக்கின்றன. எனவேதான் சமூக நீதி கூட்டணி
அவரை மாநிலங்களவைக்கு சிபிஎம் கண்டிச்சிருக்கிறாங்க, இது அதிக பிரசங்கிதனமா இருக்குன்னு சொல்லி. அதாவது நீங்கள் தாவேகா என்பது ஒரு புதிய கட்சி, முதல் மாநிலங்களவை உறுப்பினர். தில்லிக்கு உங்கள் உறுப்பினரை அனுப்புவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. உங்கள் கட்சியில் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காங்கிரஸிலிருந்து குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தியை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால், பிரவீன் சக்கரவர்த்தி தான் இந்த கூட்டணியையே உடைத்தவர், காங்கிரஸை கொண்டு வந்து சேர்த்தவர். அதற்கு அவர்கள் பரிசு கொடுத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். இது இன்னொரு விதமான லஞ்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். பார்ப்பன எதிர்ப்பு இன்னும் இந்த சமூகத்துல தேவை, இல்ல அது எடுபடும் நினைக்கிறீங்களா? எடுபடுமா இல்லையா என்பதல்ல, தேவையா இல்லையா, இப்ப அது உண்மையா இல்லையா? முதலமைச்சர் சொல்றாரு, ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க, வாக்களிச்சிருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்றாரு. அது ஓரளவு உண்மையாக கூட இருக்குது. இப்ப அதுல நீங்க சொல்ற மாதிரியே 2 பார்ப்பனர்கள் அமைச்சர்களாகி இருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த அரசியல் இன்னும் இளைஞர்கள் ஜாதி மத்தியில மதம் எல்லாம் கடந்துதான் ஸ்ரீரங்கத்தில் ரமேஷ் பட்டாச்சாரியாவை நிறுத்துகிறார்கள் என்றால் அவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர். அவங்க நிறுத்திருக்கலாம், பட் அவருக்காக விழுந்த ஓட்டா அது? அதுல ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர்கள் யாரை எங்கே நிறுத்தி இருக்கிறார்கள்? நீங்கள் தாவேகாவினுடைய வேட்பாளர் பட்டியலை எடுத்து பாருங்கள். எந்த தொகுதியில் எந்த ஜாதிக்காரர் நிற்கிறார்? மயிலாப்பூரிலும் ஸ்ரீரங்கத்திலும் அவர்கள் யாரை நிறுத்த வேண்டுமோ நிறுத்துகிறார்கள். பல இடங்களில் மிக கவனமாக அந்த சாதி மதம் பார்த்து தான் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாட்டினுடைய சூழல் அப்படி இருக்கிறது என்று அவர்கள் சொல்லலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அடிப்படையாக நான் உங்கள் பார்ப்பனர் என்பதற்காக மட்டும் எதிர்க்கவில்லை. அண்ணாமலையை எதிர்க்கிறோம், அண்ணாமலை பார்ப்பனரா? பார்ப்பனர் என்பதற்காக மட்டுமல்ல, அவர்களினுடைய குணங்கள் அந்த சாயல் உடையதாக இருக்கிறது. நான் அதைத்தான் முதல்ல சொன்னேன். ராஜேந்திர பிரசாத் காயஸ்தர், பார்ப்பனர் அல்ல. ஆனால் அவர்தான் மிக முழுமையாக பல நேரங்களில் அதை முன்னிறுத்தியவர். நேரு அவர்கள் அதை மறுதளித்திருக்கிறார். இவற்றுக்கு வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. நேருவின் பிள்ளையாக பேரனாக ராகுல் காந்தி இருப்பார் என்று நாங்கள் நினைத்தோம். அவர் இல்லை, அப்படி இல்லை, நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள் என்பதை இப்போது நமக்கு உணர்த்துகிறார். பார்ப்பனியம் இல்ல பார்ப்பன எதிர்ப்பு அது ஒரு ஆதிக்கத்தை எதிர்ப்பது தானே. அந்த ஆதிக்கம் திராவிட இயக்க தலைவர்கள்கிட்டே இப்ப இருக்கு, திமுகவிடமே இருக்கு, திராவிட கட்சிகள்கிட்டே இருக்குன்ற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? யாரிடம் சாதி ஆதிக்கம் இருந்தாலும் அது எதிர்க்கப்பட வேண்டும். திமுகவில் இருந்தால் எதிர்க்க வேண்டாம்லாம் நான் சொல்லலை. யாரிடம் அது ஊடுருவி இருந்தாலும் அது எதிர்க்கப்பட வேண்டும். நீங்க ஆதிக்கம் தனி மனிதர்களை வைத்து முடிவு செய்ய வேண்டாம். இன்றைக்கு நான் கேட்கிற இந்த வினாக்களுக்கு மட்டும் விடை சொல்லுங்கள். உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர்? அவர்களில் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர்? ஓபிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எத்தனை பேர்? ஓசி என்று சொல்லுகிற பொது போட்டியில் வருகிறவர்கள், அவர்களில் பார்ப்பவர்கள் எவ்வளவு பேர்? நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். அதே போல இன்றைக்கு இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 35 பேரில் 2 பேர் அமைச்சர்கள் பார்ப்பனர்கள் என்றால் சமூக நீதி தான் என்று. உண்மைதான். அவர்களுக்கு உரிய இடத்தை கொடுக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. எல்லா இடத்திலும் அவர்களுக்கு உரிய இடத்தை கொடுங்கள். IAS அதிகாரிகளில், நீதிபதிகளில், பல்வேறு விதமான அரசின் உயர் பொறுப்புகளில் அதே சதவீதத்தில் அவர்களுக்கு இடம் கொடுத்தால் அது சமூக நீதி. அங்கெல்லாம் முழுமையாக அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட பிறகு சட்டமன்றத்திலே சமூக நீதியை நிலைநாட்டுகிறோம் என்பது நியாயம் இல்லை. நீங்கள் சமூக நீதியை எல்லா தளங்களிலும் நிலைநிறுத்த வேண்டும். அதை செய்திருக்கிறார்களா என்று சொல்லுங்கள். குறிப்பாக IAS IPS அதிகாரிகள், IPSல கூட அதிகம் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அது கொஞ்சம் ஆபத்தான வேலை. IAS நீதிபதிகள் எண்ணி பாருங்கள். IITக்கு போய் பாருங்கள். IITயில் எத்தனை பேராசிரியர்கள் இருக்கிறார்கள்? அதில் அதாவது ஒன்றிய அரசின் கீழ் நேரடியாக இருக்கிற நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் கணக்கெடுத்து பாருங்கள். சமூக நீதி சந்தி சிரிக்கும் என்பதுதான். இல்லை, அப்போ திராவிட இயக்க போராட்டம் அதை கேள்வி எழுப்பிட்டே இருந்திருக்குல்ல, அதனுடைய சாதனை என்ன? அப்போ அதனால்தான் இன்றைக்கு நீங்கள் தமிழக அரசு அலுவலகங்களிலெல்லாம் ஒரு கட்டுக்குள் அது வந்திருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கத்தின் போராட்டத்தினுடைய விளைவு தான். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பல நேரங்களில் நீங்கள் எண்ணி பார்த்தால் 67 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் மிக மிக குறைந்த எண்ணிக்கையிலே தான் பார்ப்பனர்கள் இருந்திருப்பார்கள். விதிவிலக்காக ஜெயலலிதா முதலமைச்சராகவே இருந்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் திராவிட இயக்கம் திமுக அதிமுகவை விடுங்கள், பிஜேபியே கூட அதிகமான எண்ணிக்கையில் பார்ப்பனர்களை தேர்தலில் நிறுத்துவதில்லை.
அதிகாரிகளாக வரும்போது அவர்கள் நியமிப்பார்களே தவிர மக்களை சந்திப்பதற்கு அவர்கள் நிறுத்துவதில்லை. நம்முடைய நிதியமைச்சரே மக்களை சந்தித்ததே இல்லையே. நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றதே இல்லை. ஆனால் அவர் என்னென்ன பெரிய பதவிகள் இருந்திருக்கிறார். இது என்ன சமூக நீதி? எண்ணி பார்த்தால் அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக, நிதி அமைச்சராக இருக்கிறார். ஒரு முறை கூட தேர்தலில் மக்களை அவர் சந்தித்தது. அதே மாதிரி இன்னொரு பெரிய பதவியில் ஒருவரை சொல்ல வேண்டுமானால் மன்மோகன் சிங் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து வந்தார். அது மிக பெரிய விதிவிலக்காக 1-2 அமையும். ஆனால் பிஜேபியிலே பெரும்பான்மையாக அப்படித்தான். இப்போ அண்ணாமலை பற்றி கூட சொன்னீங்க. அண்ணாமலையோட ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டிருக்கு அப்படின்னு செய்திகள் வருது. இன்று 12 மணிக்கு அவர் வந்து ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்கள் மூலமாக மக்களிடம் பேச போகிறேன்னு அறிவிப்புலாம் கொடுத்துருக்கிறாரு. ஒரு புதிய கட்சி தொடங்க போகிறார் அப்படின்ற விஷயம்லாம் பேசப்படுது. எப்படி பார்க்குறீங்க? திட்டமிட்டு உருவாக்கப்படுகிற ஒரு கட்டமைப்பு தான் அண்ணாமலையும் அவர் பின்னால் வரப்போகிற கட்சி. அண்ணாமலை அவர் தானாக வெளிவந்து கட்சி தொடங்குகிறார் என்று நான் நினைக்கவில்லை. அதிமுக 60 ஆண்டுகளாக இருக்கிறது, ஒரு மாற்று வேண்டாமா என்கிற எண்ணம் மக்களிடத்திலே வந்துவிட்டது என்றார்கள். விஜய்க்கு மாற்று வேண்டாமா என்று கருதினால் மறுபடியும் திமுக பக்கமோ அதிமுக பக்கமோ போய்விடக்கூடாது. விஜய்க்கு மாற்றாக இன்னொருவரை நிறுத்த வேண்டும், அவரும் நம்மவராக இருக்க வேண்டும் என்பதுதான் இதன் பின்னால் இருக்கிற திட்டம். அதாவது விஜய் திரும்ப திரும்ப டிவிகே டிஎம்கே என்று இனிமேல் அதை மாற்றி விஜய் அண்ணாமலை என்று கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். விஜய்க்கு மாற்று நான் எதிர்பார்ப்பதெல்லாம் அண்ணாமலை நம்மை விட மிக கடுமையாக விஜயை எதிர்க்கக்கூடும். என்றால் ஒருவேளை விஜய்க்கான ஒரு மாற்று வேண்டும் என்று மக்கள் நினைத்தால் அது திமுகவிடம் போய்விடாமல் அண்ணாமலையிடம் வந்து சேர வேண்டும் என்கிற ஏற்பாடு தான் இது என்று. இன்னொரு ஏற்பாடு அப்படின்னு சமூக வலைதளங்கள் சிலர் சொல்றாங்க. அதாவது பாஜகவுடன் நேரடியாக கூட்டணி வைக்க முடியாது திமுக, அதனால அண்ணாமலையை கொண்டு வந்து அப்படி முன்னிறுத்துறாங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அதாவது உண்மையிலேயே எல்லாம் வல்ல இறைவன் என்று ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லுவார்கள். அதுபோல இன்றைக்கு அரசியலில் எல்லாம் வல்லது திமுக தான். எது நடந்தாலும் மின்வெட்டு. பெரம்பூர் தொகுதியிலேயே நேற்று அங்கே வியாசர்பாடியிலே மக்கள் சாலை மறியல் செய்கிறார்கள். என்ன காரணம் என்றால் திமுக தான் காரணம் என்கிறார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்ததையே மறந்து விட்டார்கள். திரும்ப திரும்ப அனைத்துக்கும் திமுக காரணம். அண்ணாமலை அரசியலுக்கு வருவதற்கும் திமுக தான் காரணம் என்று சொன்னால் திமுக இவ்வளவு பெரிய கட்சியா என்று எனக்கே வியப்பாக இருக்கிறது. எல்லா அசைவுகளையும் திமுக தான் தீர்மானிக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் திமுகவை தாண்டி எதுவும் இல்லை என்கிற எண்ணம் தான் எனக்கு உள்ளது. சமீபமாக ஒரு மேடையில் கூட பேசியிருந்தீங்க, ரீல்ஸ் அரசியல், வரலாறே இல்லாதவங்க ரீல்ஸ் போடலாம், நம்ம வரலாறு பேசணும்னா கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்லாம் பேசியிருந்தீங்க. இன்றைய அரசியல் காலகட்டத்தை எப்படி பொருத்தி பார்க்குறீங்க? இல்லை, இன்றைய அரசியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை எல்லாம் நாம் கைப்பற்றக்கூடாதுன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக இளைஞர்களிடம் எது போய் சேர்கிறதோ அந்த வடிவத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் அது போதுமானது என்று கருதிவிடக்கூடாது. நான் முரசொலியிலே கூட ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். பழையன கழியாமலும் புதியன புகலாம் என்று எழுதியிருந்தேன். பழையன கழிதல் என்றால் பழையன எல்லாவற்றையும் கழித்து விடுவது என்று அதற்கு பொருள் இல்லை. பழையனவற்றில் தேவையில்லாதவைகளை, பொருளற்றவைகளை கழித்து விட வேண்டும் என்பதுதான். எனவே நாம் சில ஆழ்ந்த செறிவான கட்டுரைகளையும் எழுத வேண்டிய தேவை வரும். காரணம், எந்த வரலாறும் இல்லாதவர்கள் 2 நிமிடங்களில் ரீல்ஸ் போட்டு எல்லாவற்றையும் முடித்து விடலாம். நமக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது, நமக்கு ஆழ்ந்த கோட்பாடுகள் இருக்கின்றன. எனவே இந்த நவீன தொழில்நுட்பத்தை கையாளுவதில் பிழை இல்லை. ஆனால் அவை மட்டுமே போதாது, ஆழ்ந்த கட்டுரைகளும் நமக்கு தேவை என்பதற்காக நான் எழுதியிருந்தேன். நன்றிங்க, உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.